KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் அப்படின்னாக்கா RR வெர்சஸ் RCB. இந்த மேட்ச்சில் நான் சொன்ன ரிசல்ட் வரலை, அதாவது வின்னிங் ரிசல்ட் வரலை. பிளேயர்ஸ் ஒரு 14 பேர் சொல்லியிருந்தா அதில் 7 பேர் வந்துட்டாங்க, நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு. இப்போ மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்த்தோம்னா, பிளே ஆஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடைசியில் இருந்த டீம் முன்னாடி வந்துடுது. நல்லா விளையாடக்கூடிய டீம் பூரா அப்படியே பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் என்னன்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் 73ஆவது மேட்ச்சு சென்னையில் நடக்குது. SRH வெர்சஸ் RR. இப்போ SRHயில் P. கமின்ஸ் கேப்டனாகவும் RRயில் S. சாம்சன் கேப்டனாகவும் இருக்காங்க. இது லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் நான் ரிசல்ட் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அதிபதி புதன். இன்றைக்கி இரவு 7:30க்கு சென்னையில் நடக்குது. மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மழை வந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரிசல்ட் எப்படின்னு பார்த்துக்கிறோங்க. இப்போ SRHை பொறுத்த வரைக்கும் T. ஹெட், A. சர்மா, R. திரிபாதி, NK ரெட்டி, S. அகமத், H. கிளாசன், A. சமாத், S. சிங், P. கமின்ஸ், B. குமார், V. விஜயகாந்த், T. நடராஜன் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. RRை பொறுத்த வரைக்கும் S. சாம்சன் அவருடைய தலைமையில் Y. ஜெய்ஸ்வால், T. கேட்மோர், S. சாம்சன், R. பராக், D. ஜூரல், S. ஹெட்மயர், R. பவல், R. அஸ்வின், T. போல்டு, A. கான், S. சர்மா, Y. சகால் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் RRயில் S. ஹெட்மயர் இம்பேட் பிளேயராக வந்துட்டார். ஒரு 30 ரன் நம்ம எடுத்துட்டார். அதனால் மேட்ச் க்ளோஸாக போய் ரிசல்ட் மாறிடுச்சு. இந்த இம்பேட் பிளேயர் அப்படிங்கிறது சிஸ்டம் மாறுற மாதிரி தெரியல. IPL இருக்கிற வரைக்கும் அது போய்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இம்பேட் பிளேயர் போடுறான்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இம்பேட் பிளேயருக்கும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம கூடுதல் பிளேயர் சொல்லணும். 14 பேர் சொல்கிறோம் அப்படின்னாக்க 20 பேர் வரைக்கும் சொல்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். அதனால் இம்பேட் பிளேயர் அப்படிங்கிறத அது நீங்கள் லைனை விட்டக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஹெட்மேயர்லாம் லாஸ்ட்டாக ரொம்ப நாளாச்சு விளாண்டு திடீர்னு உள்ளே வந்துட்டார். அப்போ எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எல்லா டீமும் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி யாரும் புதுசாக பிளேயர்ஸ் வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. இன்றைக்கி மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபைனல் மேட்ச்சு இந்த பிளே ஆஃபில் போன IPLலையும் இதே மாதிரி குழப்படி தான் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதிக்கு SRH கேப்டனுக்கும் சரி RR கேப்டனுக்கும் சரி ஒரே மாதிரி வருது. இதில் நம்ம எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதும் கொஞ்சம் சிரமம். மேட்ச் எப்படி போகும்னா மேட்ச் க்ளோஸாக போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2 டீம்லேயுமே விக்கெட்டு விழுகும். 2 டீமே நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இருக்காங்க. மேட்ச் க்ளோஸாக போகும். ஒரு வேளை சூப்பர் ஓவர் வந்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய வின்னிங் ரிசல்ட் மாறும். அதுவும் ஏற்கனவே பழைய வீடியோவில் நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி மேட்ச் 50% மட்டும் எடுத்துக்கிறேங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு 50% எடுத்துக்கிறேங்க. ஏன்னா மேட்ச்சு எப்படி வேணாலும் மாறலாம். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. ஏன்னா 2 பேருக்கும் சமமாக வந்துச்சுனாலே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. இல்லை ஒருவேளை நம்ம திடீர்னு எதிர்பாராமல் மழை கூட மேட்ச்சு தாமதமாக ஆரம்பிக்கலாம். இடையிலையோ அல்லது முன்னாடியோ இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ அப்படி கூட ஆரம்பிக்கலாம். அதுனாலேயும் மேட்ச் ரிசல்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் இப்போ SRH ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி RR ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். T. ஹெட், R. திரிபாதி, NK ரெட்டி, H. கிளாசன், P. கமின்ஸ், V. விஜயகாந்த், T. நடராஜன் இவங்களை எடுத்துக்கலாம். RRை பொறுத்த வரைக்கும் Y. ஜெய்ஸ்வால், S. சாம்சன், R. பராக், S. ஹெட்மயர், R. அஸ்வின், A. கான், S. சர்மா இவங்களை எடுத்துக்கலாம். மொத்தம் 14 பேர் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ எந்த வின் பண்ண போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் ஃபஸ்ட்டு விளாட்ற டீமுக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கான சப்போர்ட் பண்ணுது கிரகங்கள். ஆனால் அதுவே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா
பகை கிரகங்கள்லாம் வலுவாயிருது. அப்படி வலுவானா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து லாஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நட்சத்திர அமைப்பு, கேப்டன்களுடைய ஜாதக அமைப்பு எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இப்போ எந்த அணி வின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணிடும். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடும். ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர்ஆர் வின் பண்ணிடும். இப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்பான். டி கேட்மோர், எஸ் சாம்சன், ஆர் பராக், டி ஜூரல், ஆர் அஸ்வின், ஏ கான், ஒய் சகால் இவங்களை எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டி ஹெட், ஏ சர்மா, என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், பி கம்மின்ஸ், வி விஜயகாந்த், டி நடராஜன் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ எந்த அணி வின் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீமு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படின்னா, பவர் பிளேக்கில் ஒரு 1 அல்லது 2 விக்கெட் விழுகலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. லாஸ்ட் 1 மணி நேரம், அதாவது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து விருச்சிக இலக்கணத்தில் 30 நிமிஷமும், அதுக்கப்புறம் தனுசு இலக்கணத்தில் 1 மணி நேரம் போகுது. இந்த 30 நிமிஷம் தான் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் கூட அவுட் ஆகிட்டு போயிடலாம். ஆனால் லாஸ்ட் ஒரு 1 மணி நேரம் நல்ல ஸ்கோர் வந்துடும். செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் தனுசு இலக்கணத்தில் 30 நிமிஷம் தான் நிற்கிது. அதுக்கப்புறம் மகர இலக்கணத்தில் 1 மணி நேரம் நிற்கிது. இதுவும் அதே மாதிரி தான், செகண்ட் இன்னிங்ஸும் அதே மாதிரி தான். ஒரு 30 நிமிஷம் 1-2 விக்கெட் விழுகலாம். அதுக்கப்புறம் விக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுகும். அதாவது ஆல் அவுட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் செகண்ட் ஃபீல்டிங் பண்ணுற டீமை ஆல் அவுட் பண்ணுற மாதிரி குளோஸாக போயிடும் மேட்ச்சு. 1 பால் 4 ரன் அப்படின்னு கூட போகலாம். அப்படி இல்லைன்னா சூப்பர் ஓவருக்கு வாய்ப்பு இருக்கலாம். அப்படி தான் இருக்குது இன்றைக்கி மேட்ச்சு. ஏன்னா 2 கேப்டனுக்குமே சமமாக வருது. நட்சத்திரங்களும் அவ்வளோவா சப்போர்ட் பண்ணலை. அப்படிங்கிறப்ப ரிசல்ட் வந்து ஒரு 50% எடுத்துக்கிறங்க. நான் சொன்ன பிளேயர்ஸில் எப்படியும் ஒரு 7-8 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. வின்னிங் ரிசல்ட்டு எப்படி வேணாலும் மாறலாம். அப்படி தான் இருக்குது. இப்போ எஸ்ஆர்ஹெச் பெஸ்ட் பிளேயர்ஸ் யாருன்னா, எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டி ஹெட், என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், பி கம்மின்ஸ், வி விஜயகாந்த், டி நடராஜன் உங்களை எடுத்துக்கலாம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன், ஆர் பராக், ஆர் அஸ்வின், ஏ கான் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 10 பேர் சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டி ஹெட்டு, என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், பி கம்மின்ஸ், வி விஜயகாந்த், டி நடராஜன் உங்களை எடுத்துக்கலாம். ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எஸ் சாம்சன், ஆர் பராக், ஆர் அஸ்வின், ஏ கான் உங்களை எடுத்துக்கலாம். இந்த 10 பேரில் 7 அல்லது 8 பேர் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. 2 சைடுமே விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்கோர் பெருசாக வர்ற மாதிரி தெரியல. 2 சைடுமே விக்கெட் விழுகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸு பவுலர்லேயும் ஆல்ரவுண்டர்லேருந்தே இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறங்க. சரி, நாளை கழிச்சு என்ன மேட்ச் அப்படிங்கிற பதிவு பண்ணி போட்டுறேன். தேங்க்யூ.